கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட செரீனா. ஆனால் அந்த பொண்ணை பார்த்தா ஒரு தேவதை மாதிரி இருக்கு. ஒரு முறை பார்த்தா மறக்க முடியாத ஒரு முகம், மறக்க முடியாத ஒரு தோற்றம். அந்த காருக்குள்ளே இருந்து 10 லட்சம் ரூபாயவும் 10 கிலோ கஞ்சாவையும் காவல்துறையினர் எடுக்கிறாங்க. பொண்ணுக்கு சொந்தமான வீடு ஈசிஆரில் இருக்குது. அங்கே போய் பார்த்தாக்கா அங்கே கிட்டத்தட்ட 1,40,40 லட்சம் ரூபாய் எவ்வளவோ ரொக்கத்தொகை. யார் மூலமாவது தமிழ்நாடு ஹவுஸில் தங்கிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால், ஸோ இப்போ அங்கே தங்கறதுக்கு யார் மூலமாக போகணும்? இவங்களுக்கு ஏற்கனவே நடராஜன் பரிச்சயமானவராக இருக்கிறாரு. அப்படியாக தொடங்கக்கூடிய அந்த பழக்கம்தான் அந்த நடராஜனோட நட்பில் இருந்த ஒரு பெண். அந்த நட்பில் இருந்தது சசிகலாவுக்கு பிடிக்கல. இப்போ இதை நிறுத்தணும்னு சொன்னால் ஜெயலலிதா கிட்ட போய் அந்த ஆள் வேற பொண்ணோட தொடர்பில் இருக்கிறாதான், நீ இங்கே இரு, அவரை மறந்துடு. என்னென்ன பாருங்க, அந்த பொண்ணை எம்பி ஆக்க போகிறாராம், டெல்லி கூட்டி போய் வச்சுக்க போகிறாராம். நமக்கு எதிராக இன்னொரு பவர் சென்டரை அவர் உருவாக்க போகிறாரு. ஏன்னா கபில் சிபலே டெல்லியிலிருந்து கிளம்பி வர்றாருன்னா அப்போ யாரா இந்த பொண்ணு? இன்னைக்கு அது கையில் பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், ஆனால் அதனுடைய கனவுகள் சதிச்சு. எந்த கட்சியுமே இதை பற்றி பேசல. சாமானியமான ஒரு பெண்ணை ஒரு அரசு இயந்திரம் நசுக்கி இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்குது நம்ம கண்ணெதிரில்னு. நம்ம சங்க இலக்கியத்தில் இந்த நன்னன் என்னும் மன்னன் ஒரு பெண் கொலை புரிந்ததை பற்றி நம்ம சங்க இலக்கியம் இன்னைக்கு வரைக்கும் பேசுது. அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றை பொறுத்த வரைக்குமே ஒரு சில வழக்குகள் அப்படின்றது இன்னும் வரைக்குமே மர்மமான முறையில் அதை பற்றி பேசப்பட்டு இருக்கு. அப்படியேப்பட்ட ஒரு வழக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 2001, 2002 அந்த காலகட்டங்களில் செரீனா அப்படின்ற ஒரு பெண் மீது போடப்பட்ட வழக்கு, அதை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் கூட அதை பற்றி பேசப்பட்டு இருக்கு. ஸோ இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்காக ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி திலகவதி மேம் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். மேம் வணக்கம். வணக்கம். நேரம் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. மேம், இந்த செரீனா அப்படின்ற கேஸ் இப்போ எங்களுக்கெல்லாம் கூட அது புதுமையாக இருக்கும். பட் அந்த காலகட்டங்களில் நீங்கள் பவரில் இருந்திருப்பீங்க, நிறைய அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. யார் மேம் இந்த செரீனா? திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாள் பத்திரிகையில் செரீனாவுடைய புகைப்படத்தை நாங்கள் பார்த்தோம். பார்த்த உடனே அது எதுக்காக அப்படின்னா, கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட செரீனா அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த பொண்ணை பார்த்தா ஒரு தேவதை மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு முறை பார்த்தா மறக்க முடியாத ஒரு முகம், மறக்க முடியாத ஒரு தோற்றம் உள்ள ஒரு அழகான பெண்ணு. ஸோ இந்த பெண்ணை போய் கஞ்சா கடத்தியிருக்குமா அப்படின்ட்டு தான் எல்லார் மனசுலேயும் ஒரு கேள்வி இருந்தது. இது ஏன் கஞ்சா கடத்தியிருக்கோம், எதுக்காக இந்த வழக்கில் இது சிக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் யாருமே நினைப்பாங்க. அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக போனாக்க புலனாய்வு பத்திரிகைகள், அன்றைக்கெல்லாம் இவ்வளோ சமூக வலைதளங்கள் இல்லை, இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு எனக்கு இப்போ தோணுது. டெக்னாலஜியும் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அது இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் அந்த புலனாய்வு பத்திரிகைகள் மூலமாக மட்டும்தான் சில செய்திகள் கசிந்தது. அந்த கசிந்த செய்திகளின்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு நடராஜன், அதாவது சசிகலாவுடைய கணவரா நடராஜன் இருக்காருங்களே, அந்த நடராஜனோட நட்பில் இருந்த ஒரு பெண்ணு. அந்த நட்பில் இருந்தது சசிகலாவுக்கு பிடிக்கல. அப்படிங்கிறதுனால அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மா கிட்ட வேற என்னத்து மாதிரியே சொல்லி அவங்களுக்கு ஒரு எரிச்சலை உண்டாக்கி இந்த அம்மா மேலே இந்த கேஸ் போட சொல்லியிருக்காங்க. இது ஒரு புட்டப் கேஸாக தான் இருக்க முடியும். ஏன்னா ஒரு நாள் ஒரு காரில் இந்த செரீனாவும் அவங்க தாயார் ரபீஜா பேகமும் கார் டிரைவர் சதீஷ்குமாரும் ரோட்டில் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது அந்த காரை நிறுத்தி அந்த காருக்குள்ளே இருந்து 10 லட்சம் ரூபாயவும் 10 கிலோ கஞ்சாவையும் காவல்துறையினர் எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு அன்னைக்கும் சரி, இந்த வழக்கு முடிகிற அந்த 2006 வருஷம் வரைக்கும் கூட சரி, எப்போ கேட்டாலும் சரியே பத்திரிகையாளர்கள்கிட்ட ஒரே பதில் தான் சொல்லுங்க, எனக்கு கஞ்சானா என்னன்னு தெரியாது, கஞ்சாவை நான் கடத்தலை, அந்த பணம் எல்லாம் என்னது கிடையாது, இவ்வளோதான் அவங்க திருப்ப ஒரே வார்த்தை தான். ஆமாம், அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே தான் கடைசி வரைக்கும், அதுதான் உண்மையாகவும் இருக்கிறதுக்கு
வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு இருக்குது. இந்த செரீனா யாருன்னு நீங்கள் கேட்டீங்க. இந்த செரீனா வந்து பாண்டித்துரை தேவர் அப்படிங்கிற ஒரு இராணுவ அதிகாரி. இராணுவ அதிகாரின்னா ஒரு மிடில் லெவல், செகண்டரி லெவல் அதிகாரி. இப்போ எங்கள் சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் மாதிரியான ரொம்ப ஹையர் போஸ்ட் இல்ல, ரொம்ப மீடியமான ஆமா, போஸ்ட். மீடியமான போஸ்ட்டில் இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து இந்த ரமீஜா பேகம் அப்படின்ற அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் இந்த செரீனா. அப்படி தான் இருக்கிறது வாய்ப்பு. இவங்க வந்து அவருடைய போஸ்டிங்கின் காரணமாக இந்தியாவினுடைய பல பகுதிகளில் போய் இந்த பொண்ணு வசித்திருக்குது. அதாவது அப்பா அம்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற இடத்துக்கெல்லாம் போகிறாங்கன்னா எங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா, ஆந்திராவுக்கு போகிறாங்க, மகாராஷ்டிராவுக்கு போகிறாங்க, ஒரிசாவுக்கு போகிறாங்க, டெல்லிக்கு போகிறாங்க. ஸோ இது மாதிரி எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் போய் அந்த இராணுவ பள்ளிக்கூடத்திலே இந்த பொண்ணு படிக்குது. பல்வேறு மாநிலங்கள்ல வேலை ஆமாம், பார்க்குறாங்க. படிக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னாக்கா, இதுக்கு இயல்பாக பொதுவாகவே குழந்தைங்க வந்து சீக்கிரமாக லாங்குவேஜை கற்றுக்குவாங்க. அதுலேயும் பெண்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் பார்ட் ஆஃப் த பிரெயினே வந்து ரொம்ப டெவலப்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஸோ இந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு 7-8 மொழிகள் தெரியும் இந்த பொண்ணுக்கு. இதுக்கு வேறு 7-8 பேர் வேறு இருக்குது. அது பேர் செரீனான்னுட்டு நம்மளுக்கு பழக்கமாயிடுச்சு. ஆனால் செரிஜா பேகம் அப்படின்றது தான் அதனுடைய டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பேர். மற்றபடி வீட்டில் வந்து ஜனார்த்தனின்னு கூப்பிடுறது உண்டு, ஜனனின்னு கூப்பிடுறது உண்டு. ஸோ இது மாதிரிலாம் ரொம்ப செல்லமாக தான் அன்னைக்கு வளர்த்துருக்காங்க. பத்திரிகைகள் வெளியான பேர் பேருன்றது வந்து செரீனா தான். செரீனா தான். செரீனா தான். ஆனால் டாக்குமெண்ட்டில், சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது வந்து செரிஜா பேகம் அப்படின்றது தான் அதில் இருக்கிற பேர். ஸோ நல்லா படிக்கக்கூடிய ஒரு பெண்ணு. ஸோ வாழ்க்கை பற்றி நிறைய கனவுகளோடு இருந்த ஒரு பெண். தான் வந்து எதையாவது ஒன்று பண்ணி ஒரு பெரிய ஆளாக, சமூகம் பார்த்து வியக்கிற ஒரு ஆளாக, நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு பெண்ணு. அதில் வந்து முதல் அதுக்கு தோணினது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐஏஎஸ் ஆக அல்லது ஐபிஎஸ் ஆகணும். நல்லா தான் படிக்க வருது இல்லை. ஆமா ஆமா, லாங்குவேஜ் வேற இருக்கு. ஆமாம். ஸோ நல்லா படித்தோம்னாக்கா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிவிடுவோம் தானே நம்ம. அதனால் நம்ம அது படிக்கலாம் அப்படின்றது தான் நம்பர் 1. நம்பர் 2, அதனுடைய தோற்ற கவர்ச்சி ரொம்ப அழகாகவும் ப்ரெசன்டபுளாகவும் இருந்ததுனால ஏர் ஹோஸ்டஸாக போகலாம் அப்படின்றது ஒரு எண்ணம். அப்புறம் மாடலிங் துறையில் கூட போனோம்னா ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு பல கனவுகள் இருக்கு. கனவுகளோடு இருக்குது. அந்த கனவுகளில் முதல் முக்கியமான கனவு வந்து ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறது தான். ஸோ அப்போ அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி விசாரித்து என்ன முடிவு பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டிலே சென்னையிலேயே வந்து அதுக்கான பயிற்சி நிறுவனங்கள் பலது வந்துடுச்சு. அண்ணா நகர் போனீங்கன்னாக்கா எவ்ரி செகண்ட் ஹவுஸு ஒரு பயிற்சி நிறுவனமாக தான் இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா சங்கர்ஸ் அகாடமியில் ஏதோ 102 பேர் வனத்துறையில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் வந்துடுச்சு இன்றைக்கி தேதியில். கிராமங்களில் கூட இருக்குது, ஊர்களில் கூட, திருச்சியில், கோயம்புத்தூரில், திருநெல்வேலியில், எல்லா இடங்கள்லையும் பயிற்சி நிறுவனங்கள் வந்துருச்சு. ஆனால் அன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 1950லேருந்து 2000 வரைக்குமான அந்த காலகட்டத்தில் இந்த பயிற்சி நிறுவனங்களுக்கு, சிறந்த பயிற்சி நிறுவனங்களுக்கு வெற்றியை உறுதி செய்யக்கூடிய நிறுவனங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா டெல்லிக்கு தான் போயாகணும். நீங்கள் உங்கள் காலகட்டங்களையும் அதே தான். ஒரு தமிழர் தான் வஜ்ரவேலுன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க ஹிந்திக்காரங்க அதை உச்சரிப்பின் படி வாஜிராம்னு ஆக்கிட்டாங்க. வஜ்ரம் அவர் பேர், தமிழர். அவர் தான் வந்து அந்த நிறுவனத்தை ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு இதிலேருந்து ஆந்திராவிலேருந்து போன ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருந்தார். நாங்கள்லாம் தயார் பண்ணும் பொழுதே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியில் போய் தான் படிப்பாங்க. ஆனால் அதுக்கு கொஞ்சம் வசதி வேணும். ஏன்னா டெல்லியில் போய் தங்கறதுக்கு நம்மளுக்கு பொருளாதார சூழ்நிலை இருக்காது. ஆமாம், யாராவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அங்கே போய் படிக்கிறதுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ கட்ட வேண்டிய தொகையை கட்டிட்டீங்கன்னாக்கா நீங்கள் வாஜிராம்லேயோ இன்னொரு இதில் போய் சேர்ந்துடலாம் நீங்கள். ஆனால் எங்கே தங்குறது இல்லைங்களா? தங்குறது அப்போ அன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பரீட்சைக்கு தயார் பண்ண வர்றவங்க ஒரு 19 வயசுலேருந்து 29 வயசு உள்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கே அவ்வளோ விவரம் தெரியாது. அது முக்கியமாக பெண்களாக இருந்தாக்கா அவங்கள தனியாக விடவும் முடியாது. ஸோ கூட ஒருத்தர் துணைக்கு இருப்பாங்க. ஸோ 2 பேருமா சேர்ந்து தங்குறதுனா ரெட்டிப்பு செலவாகும். ஸோ இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயங்களாக இருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இந்த பொண்ணு போய் அந்த டெல்லியில் போனால் எங்கே தங்குறது, எங்கே இருந்து படிக்கலாம், என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் இவங்க ஆராய்ச்சி பண்ணி கடைசியாக இவங்களுக்கு என்ன விஷயம் மனசில் முடிவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் வந்து தமிழ்நாடு ஹவுஸ்ன்னுட்டு இருக்குது.
1 இல்லை 2 இருக்குது. ஏன்னா முதல்ல கட்டினது கொஞ்சம் பழசாயிடுச்சு. அதை வந்து அனெக்ஸ்ன்ட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமேல் புதுசாக ஒன்று கட்டியிருக்காங்க. அது வந்து ஒரு 5 ஸ்டார் 7 ஸ்டார் கம்ஃபர்ட்ஸோட இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. அங்கே வந்து இந்த இதில் படித்து பாஸ் பண்ணி வர்றவங்க இன்டர்வியூக்கு போகிறதுக்கு அந்த சமயத்துலலாம் அவங்க தங்கறதுக்கு தமிழ்நாடு ஹவுஸில் இடம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் யார் மூலமாவது தமிழ்நாடு ஹவுஸில் தங்கிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அங்கே தங்கிக்கிட்டு அங்கேருந்து இந்த பயிற்சி கல்லூரிக்கு போய் பகலில் படிச்சுட்டு வந்துட்டு மிச்ச நேரத்தில் லைப்ரரிகளுக்கெல்லாம் போகிறதுக்கு வரத்துக்கெல்லாம் மிகச்சிறந்த லைப்ரரிஸு ஆர்கைவ்ஸு அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம அங்கேருந்து படித்து பாஸ் அப்பியர் ஆனோம்னா உறுதியாக வந்து நம்ம ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஆயிடலாம் அப்படின்ட்டு ஒரு தீர்மானமான நோக்கம். ஸோ இப்போ அங்கே தங்கறதுக்கு யார் மூலமாக போகணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் இவங்களுக்கு வந்து ஏற்கனவே நடராஜன் வந்து பரிச்சயமானவராக இருக்கிறாரு. எப்படின்னா இந்த பொண்ணு வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் டிகிரி பண்ணுது. அப்போ அதில் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்கிறாரு. அப்போ அவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து 2 பேருக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணும் அம்மாவும் போய் அவரை பார்க்குறாங்க. பார்த்து ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி நான் ஐஏஎஸ் படிக்கலான் இருக்கிறேன், இங்கே சேர்ந்து எனக்கு தங்கறதுக்கு தான் ஒரு பிரச்சனை, நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு இங்கே தங்க வைக்கலாம், அதை கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் போகிறாங்க. அப்படியாக தொடங்கக்கூடிய அந்த பழக்கம்தான் வந்து மிக நெருங்கிய நட்பாக மாறி நெருங்கி பழக ஆரம்பிச்சு இந்த செய்தி வந்து மெதுவாக சசிகலா காதுக்கு சில மாதங்கள் அல்லது சில ஆண்டுகள் கழித்து அவங்க காதுக்கு வந்து அது சேருது. அது சேர்ந்த உடனே அவங்க வந்து அதை ரசிக்கலை. முதல்ல வந்து இந்த பொண்ணு அப்போ தான் ஒரு 22 23 வயசு பொண்ணு, ரொம்ப சின்ன பொண்ணாக தான் இருந்திருக்காங்க. ஆமாம், 22 23 வயசு பொண்ணு. நடராஜனுடைய வயசில் பாதி வயசு கூட இல்லை. நடராஜனுக்கு ஒரு மகள் இருந்தால் கூட அந்த வயசு தான் இருந்திருக்கும். அதனால் அவங்க அதை ஒரு பெரிய சீரியஸான விஷயமாக்கி எடுத்துக்கல. ஆனால் அதுக்கப்புறமேல் கேள்விப்படுற விஷயங்கள் எல்லாம் வந்து என்னென்னா, இவங்க 2 பேரும் வெளியூர்களுக்கு ஒன்றா போகிறாங்க, தங்குறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள். அதுக்கப்புறமேல் இந்த பொண்ணுக்காக அவர் நிறைய செலவு செய்கிறாரு, நிறைய பணங்கள் கொடுக்குறாரு, அப்புறம் இந்த பொண்ணுக்காக அவர் வந்து சொத்து வாங்கி வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் வரும் பொழுது அதை வந்து சசிகலாவால் ஜீரணிச்சிக்க முடியல. இப்போ இதை தடுக்கணும், எதாவது செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்ட்டு அது வழக்கம் போல் அதனுடைய பிளானிங் போட்டு இந்த அம்மா கிட்ட வந்து என்ன சொல்லுது, அவங்களுக்கு ஏற்கனவே நடராஜனை பிடிக்காது, ஜெயலலிதா அம்மா அவர்கள். ஆமாம், நடராஜனை பிடிக்காது. ஆனால் அரசாங்கமே வந்து நடராஜனுடைய விரல் அசைவில் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுவும் அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஒரு குறுக்கீடு, நடராஜன் அந்த காலத்தில் அரசியலில் கலந்துக்கலைனாலும் மறைமுகமான அந்த டெல்லியில் பேசுறது மாதிரி ஒரு முக்கியமான நபர் தான் இருந்தார். அரசியலில் அவர் ஒரு மேதைங்க. அவர் அரசியலில் ஒரு மேதை. என்னென்னா பள்ளி பருவம் கல்லூரி பருவத்தில் இருந்தே அவர் வந்து அரசியலை வந்து ரொம்ப நுணுக்கமாக ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நபர். அவர் கல்லூரியில் இருக்கிற சமயத்தில் தான் வந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உண்மையிலேயே உணர்ச்சி பூர்வமாக அதில் இணைஞ்சு அதில் குதித்து அவ்வளோ வேலைகள் அதில் வந்து அவர் பார்க்குறாரு. அதன் மூலமாகத்தான் அவர் வந்து அன்னைக்கு திராவிட கழகத்தினுடைய திமுக கழகத்தினுடைய தஞ்சாவூரின் முகமாக இருந்த எல் கணேசனுடைய கவனத்துக்கு வர்றார். ஸோ அப்புறம் எல் கணேசனுக்கு தேவைப்பட்டவர் இந்த விழாரிலிருந்து வரக்கூடிய நடராஜங்கிற இந்த பையன் அப்படிங்கிறது மாதிரியாகத்தான் அவருக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது. ஸோ அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு கல்லூரி மாணவர்கள் இடையிலலாம் வந்து நிறைய ஏற்பாடுகள்லாம் செய்கிறதுக்கு அவரால் முடியுது. அதை வச்சு தான் வந்து அவர் எல்ஜி சொல்லி தான் இவருக்கு வந்து கலைஞர் வந்து இவங்களுடைய திருமணத்திற்கு கலைஞர் தான் வந்து தலைமை தாங்குறாரு. சசிகலா நடராஜன் திருமணத்துக்கு. அது சசிகலாவினுடைய 2வது திருமணம். அது அவங்களுக்கு வந்து முதல் திருமணம் சரியில்லாமல் போயிடுது. அதுக்கப்புறமேல அவங்களும் ரொம்ப சிறு வயசு பெண்ணு தான், இளம் பெண்ணு தான். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றது இது வந்து கலைஞருக்கு ரொம்ப பிடிக்குமே. ஏன்னா இதெல்லாம் வந்து திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளில் ஒன்று, இந்த மறுமணம் செய்கிறது, அப்புறம் சுயமரியாதை திருமணம் செய்கிறது, அதெல்லாம் பற்றி அவர் ரொம்ப விரும்புகிற விஷயங்கள் அது. ஸோ அதனால் அவரே வந்து இந்த 2 பேருக்கும் அவர் தான் மாலை எடுத்து கொடுத்து 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. அதை தொடர்ந்து எல் கணேசனுடைய தொடர்ச்சியான நச்சரிப்பினால இவருக்கு வந்து அசிஸ்டன்ட் பிஆர்ஓ அப்படின்ற ஒரு அரசு பதவியும் கிடைக்குது, நடராஜனுக்கு கிடைக்குது. பிஆர்ஓன்னா இப்போ பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர், அந்த பதவியும் இவருக்கு கிடைக்குது.
அந்த பதவியின் போது தான் இவருக்கு போஸ்டிங் வந்து கடலூரில் கிடைக்குது. அந்த சமயத்தில் கடலூரில் கலெக்டராக சந்திரகலா இருக்காங்க. சந்திரலேகா சந்திரலேகா தான் கலெக்டராக இருக்கிறாங்க. அவங்க சந்திரலேகா ஐஏஎஸ். ஸோ அவங்கக்கிட்ட அவங்களுடைய நன்மதிப்பு பெற்றுறாரு இவர். அது வந்து நடராஜன் அதில் ரொம்ப கெட்டிக்காரர். அதாவது ஆமாம் உண்மையாகவே அந்த பிஆர்ஓவாக இருக்கிறதுக்காகவே பிறவி எடுத்த ஜென்மம் அது. அது மாதிரியாக நீங்களே கூட அவர்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசுனீங்கன்னா அவருக்காக உயிரை விடுற மாதிரி ஆயிடுவீங்க. ஆமாம், அந்த அளவுக்கு அவர் வந்து உண்மையாகவே வந்து நட்போடையும் ஒரு ஆர்வத்தோடையும் பழகி உங்களுக்கு என்ன செய்யறதுக்கு ஏதாவது இருந்துச்சுனாக்க நின்று கடைசி வரைக்கும் கொண்டு போய் அதை செஞ்சு கொடுத்து அது மாதிரிலாம் செய்யக்கூடிய தன்மைகள்லாம் உள்ளவர். இன்றைக்கும் திருச்சி வேலுசாமி கிட்ட நடராஜன் பற்றி பேசுனீங்கன்னா உயிர் விட்டுருவார் அப்படியே. ஸோ அந்த அளவுக்கு அவங்க நண்பர்கள் அவங்க 2 பேரும். ஸோ அந்த மாதிரியாக நட்பு பாராட்டுவதில் அவர் வந்து ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடியவர். அந்த யார்கிட்ட நட்போடு இருக்கிறாரோ அவங்களுடைய துன்பங்களை தீர்ப்பதற்காக என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்யக்கூடியவர். அது செய்யறதுக்கு உண்டான ஆற்றலும் அதுக்கு உண்டான ஆள்பலமும் உள்ள ஒரு ஆமாம் அவர் அந்த மாதிரி. இந்த ஆள் சேர்க்கறது நட்போடு பழகிறது அப்படிங்கிறது அவர் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. அவர் வந்து சசிகலாவுக்கு கணவர். அதனால் ஜெயலலிதாவுடைய கட்சியை தூக்கி பிடிச்சவர். ஜெயலலிதாவுக்கு தான் அவரை பிடிக்காதே தவிர இந்த ஆட்சி நிற்கணும் நிலைக்கணும் அப்படின்றதுக்கான சகல விஷயங்களையும் வெளியிலிருந்து அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு கான்டாக்ட் இருக்கு. ஆமாம், அந்த அளவுக்கு கான்டாக்டு இங்கே மட்டும் இல்லை, நம்ம அதிமுகவில் மட்டும் கிடையாது. அவருக்கு எதிர்கட்சிகளில் கூட அவருக்கு ஆள் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் அவருக்கு வந்து ஒரு பெரிய நட்போட்டம் இருந்தது. உலக அளவில் கூட அந்த நட்போட்டம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர் அந்த நடராஜன்ன்றவர். இன்றைக்கி வந்து எம்எல்ஏ சீட் கேட்குறாங்கன்னு சொன்னால் சசிகலா யார் லிஸ்ட்டு கொடுக்குதோ அவங்களுக்கு வந்து ஓகே பண்ணிவிடுவாங்க அம்மா. இப்போ அவங்க சசிகலாவுக்கு யார் தெரியும்? அவங்களுக்கு வந்து திருநெல்வேலியில் யார் டிக்கெட் கொடுத்தா அவர் ஜெயிச்சு காட்டுவார் அப்படிங்கிறது அந்த கால நிலவரம் கிரவுண்டெல்லாம் இவருக்கு தான் தெரியும். அந்த அவருக்கு தான் தெரியும். ஸோ அது மாதிரி அமைச்சரவையில் யாரை உட்கார வைக்கலாம், அதில் அமைச்சரவையில் ஆள் போடுறதுல அது நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. லைக் அந்த சமூக ரீதியான ஊர் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். அப்புறம் அந்த ஜாதி வந்து எதையும் விட்டுடக்கூடாது. அவங்க திறமையானவங்களாகவும் இருக்கணும். ஸோ அப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பணிஞ்சு போகிறவங்களாகவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அந்த அமைச்சரவையில் இந்த துறைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவராகவும் அவர் தான் இருந்திருப்பார். ஸோ அவர் சொல்கிறத இந்த அம்மா வந்து ஏதோ ஒரு தருணத்தில் ஜெயலலிதாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை சொல்லி அவங்க மனசில் வந்து அந்த எண்ணத்தை புகுத்தி அதை வந்து செயல்படுத்தும் ஒரு தன்மை வந்து இந்த சசிகலாவுக்கு இருந்துச்சு. இதுதான் கதை. ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த நடராஜனை வந்து இந்த பொண்ணு வந்து முழுசாக மன ரீதியாக ஆக்கிரமிச்சிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்து சசிகலாவுக்கு வருது. அப்போது இதை வந்து நிறுத்தணும்னு சொன்னால் ஜெயலலிதா கிட்ட போய் அந்த ஆள் வேறு பொண்ணோட தொடர்பில் இருக்கிறாராம் அப்படின்னு போய் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே வர பிடிக்காது. முதல்ல வந்து இவங்க ஆட்சியை ஆரம்பித்த சமயத்தில் இவங்க போயஸ் கார்டனுக்கு சசிகலா போன பொழுது சசிகலாவோடு சேர்ந்து அவருக்கும் அங்கே ஒரு அறை ஒதுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த அம்மா பார்த்தாங்க சில தினங்கள்லேயே அந்த ஆள் அங்கே இருக்கிறது உசிதமானது அல்ல, அது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு வெறுப்பு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் சொல்லிட்டாங்க, நீ வந்து அந்த ஆள் உனக்கு வேணும்னு நினச்சின்னா நீ கிளம்பி போயிடு அவரோட. இல்லை இங்கே இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சின்னாக்க நீ இங்கே இரு, அவரை மறந்துடு. ரெண்டில் ஒன்று நீ எது தேவையோ உன் விருப்பம் மாதிரி நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்ட்டு தான் அந்த அம்மா கிட்ட சொன்னதாகவும். சசிகலா என்ன முடிவு மேம் எடுத்தாங்க? அவங்க சசிகலா வந்து அவங்க ரொம்ப தந்திரமான மந்திரி மாதிரி. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஜெயலலிதா கிட்ட இந்த கேள்விக்கு பதிலாக, இல்லைக்கா நான் உங்களை தான் பெருசாக மதிக்கிறேன், நான் உங்களோட தான் இருக்க விரும்புகிறேன், அவர் எனக்கு வேணாம், அவரை நான் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், அவரோட எந்த தொடர்பும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ராமிசஸ் எல்லாம் சொல்லிட்டு இங்கே இருந்துட்டாங்க. ஆனால் அவர் நடராஜனோட தொடர்பில் தான் இருந்தாங்க இறுதி வரையிலும், நடராஜனை சந்திச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த அம்மா மனசில் நமக்காக வந்து கணவனையே தியாகம் பண்ணிட்டு நம்மளோட அப்படின்றது மாதிரியாகத்தான் ஒரு எண்ணம் கடைசி வரைக்கும் ஜெயலலிதா மனசில் இருந்தது. அவங்க வந்து புரிஞ்சிக்கவே இல்லை.
இந்த மாதிரி இவங்க அப்படி நடராஜன் எல்லாம் விட்டுட்டு வந்தல, நடராஜனை போய் சந்திச்சுட்டு தான் இருந்தாங்க. அது வந்து இவங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ அவரு இந்த அம்மா வந்து இப்படி போய் சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ கூட உனக்கு வந்து அந்த ஆள் வேற யார்கிட்டயாவது போனால் உனக்கு எங்கே வலிக்குது? நீ ஏன் அந்த ஆளை விட்டு இப்போ 25 வருஷம் ஆயிடுச்சு, அந்த ஆள் எதை பண்ணிட்டு போகிறான், இப்போ என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி தானே வரும் ரியாக்ஷனு. ஸோ அதனால் அப்படியாக சொல்லி இருக்க வாய்ப்பில்லை. இதுக்கிடையில் இந்த நடராஜன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் கன்ஷிராம் மாயாவதி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. அங்க அவங்க அதிகாரத்துல இருக்காங்க அந்த ஏரியால. ஆமா, அவர் கன்ஷிராம் மாயாவதி கிட்ட கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. மாயாவதிக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிடுது. ஏன்னா இது வந்து இந்த மாதிரி பன்மொழி வித்தகியாக இருக்குது, வெரி ஸ்மார்ட் கேர்ளாக இருக்குது. அங்கே இந்த டெல்லி வட்டாரங்களில் வந்து எல்லாரோடையும் பழகவும் செய்தி சொல்லவும் தங்களுக்கு தேவையானபடி மனிதர்களை வளைக்கவும் இது எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கும் இது அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் பட்டுடுச்சு. உடனே அவங்க என்ன சொல்லிடுறாங்க, அடுத்த எலெக்ஷனில் நீ உன்னை எம்பி ஆக்கிடுறம்மா, நான் நீ டெல்லிக்கு வந்துடு அப்படின்றது மாதிரியாக அவங்க எதையோ சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தியும் இவங்களுக்கு கிடைக்குது. அதனால் இந்த அம்மா வந்து இப்போ இதை முன்னிலைப்படுத்தி சொல்கிறாங்க ஜெயலலிதா கிட்ட. என்னென்னா பாருங்க, அந்த பொண்ணை வந்து எம்பி ஆக்க போகிறாராம், டெல்லிக்கு கூட்டி போய் வச்சுக்க போகிறாராம். அப்படி வந்து நமக்கு எதிராக இன்னொரு பவர் சென்டரை அவர் உருவாக்க பார்க்குறாரு. இப்போ நீங்கள் எப்படி இங்கேருந்து டெல்லிக்கு போய் எம்பி ஆகி உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்து இன்றைக்கி சிஎம்மாக இருக்கீங்க, அதே மாதிரியாக அந்த பொண்ணை தயார் பண்ணுறதுக்கு அவர் பார்க்குறாரு. உங்களுக்கு எதிராக கூட திரும்ப வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது மாதிரியாக சொல்லவும், உடனே அவங்க வந்து 1 2 3 கோன்னுட்டு ஒரு உத்தரவு கொடுத்துட்றாங்க. அந்த உத்தரவு என்னன்னாக்கா, இந்த மாதிரி கஞ்சா வச்சு இந்த அம்மாவை பிடிக்கிறது தான். ஸோ முதல்ல கஞ்சா வச்சு இந்த ரோட்டில் காரை நிறுத்தி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி 10 கிலோ கஞ்சா வச்சுருந்தா அரெஸ்ட் பண்ணலாம். அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல வீடை போய் சர்ச் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு வந்து மதுரையில் அன்பு நகர் அப்படின்ற பகுதியில் பாரதி தெருன்னு ஒன்று இருக்குது, அதில் தான் இவங்களுடைய வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டில் போய் சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணி அந்த வீட்டில் இருந்து இது மாதிரி பல லட்சம் ரூபாயும் 35 லட்சம்னு சொன்னாங்க. இப்போ அதுவும் 30 கிலோ கஞ்சாவும் அவங்க வீட்டிலேருந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமேல அந்த பொண்ணுக்கு சொந்தமான வீடு ஈசிஆரில் இருக்குது, தனி பங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தாக்கா அங்கே கிட்டத்தட்ட 1,40,00,000 ரூபாய் எவ்வளவோ ரொக்கத்தொகை, ஒரு 21 சவரன் நகை, அதுக்கப்புறமேலு ஒரு 20-25 கிலோ கஞ்சா, மொத்தம் டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 100 கிலோ கஞ்சா எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு இவ்வளோ நகை, இவ்வளோ பணம், அப்புறம் அவங்க ட்ராவல் பண்ண போன காரு எல்லாத்தையும் வந்து சீஸ் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு இந்த பொண்ணு வந்து கோர்ட்டுக்கு நடையாக நடக்குது. இதுக்கு நல்ல வக்கீல்களை வச்சு கொடுக்குறாரு. ஆனால் அவங்க இன்னசென்ட் தானே மேம்? உங்கள் பார்வையில் நீங்கள் அவங்கள பார்த்துருப்பீங்க, ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு தானே? ஆமாம், அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து அதற்கு வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஒரு அம்பிஷன் இருந்தது, ஐஏஎஸ் ஆகணுன்ற ஒரு கனவு இருந்தது, அல்லது இதுவாக ஏர் ஹோஸ்டஸ் ஆகணுன்ட்டு, மாடலாக ஆகணுன்ட்டு, இந்த மாதிரிலாம் நினச்ச ஒரு பொண்ணை அந்த பொண்ணு வந்து நடராஜனோட பழகிடுச்சின்ற ஒரே காரணத்துக்காக இப்போ வந்து அது வாழ்நாள் முழுக்க சிலுவை சுமக்கிற மாதிரி, ஒருபோதும் அது தான் கண்ட கனவுகளை போய் ரீச் பண்ணவே முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அது கையில் பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், ஆனால் அதனுடைய கனவுகள் வந்து சதைஞ்சு போச்சு. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல் பெண் காவல் இயக்குனராக மாறுறீங்க. என்னதான் உங்களுக்கு காவல்துறையில் இப்படி நிறைய இது இருந்தாலும், ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க, ஒரு பெண் மீது இவ்வளோ அதிகாரங்கள் போய் பக்கத்தில் அவங்கள தாக்குறாங்கன்றப்ப அதை இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே நடந்திருக்குல்ல மேம்? அவங்கள கைது செய்யப்பட்டது, பறிமுதல் செய்யப்பட்டது எல்லாமே நீங்கள் ஒரு காவல் அதிகாரியாக பார்த்துருப்பீங்கல்ல, அது உங்களுக்கு எப்படி மேம்? அதை எப்படி நீங்கள்? இல்லை, அப்போ எனக்கு அதாவது சாதாரணமான ஒரு பெண்ணாக இருந்து இதை பார்த்துருந்தாலே எனக்கு மனவேதனை ஏற்பட்டிருக்கும். அதாவது ஒரு சாமானியமான ஒரு பெண்ணை ஒரு அரசு இயந்திரம் வந்து நசுக்கி இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்குது நம்ம கண்ணெதிரில்னு. நம்ம சங்க இலக்கியத்தில் இந்த நன்னன் என்னும் மன்னன் ஒரு பெண் கொலை புரிந்ததை பற்றி நம்ம சங்க இலக்கியம் இன்னைக்கு வரைக்கும் பேசுது. அந்த மன்னன் வந்து அவன் வேற விஷயங்கள் எல்லாம் நிறைய அச்சீவ் பண்ணி இருந்திருக்கலாம், ஆனால் அது எதுவுமே பேசுறதில்லை. இது எப்படி வந்து இந்த பெண்ணுக்கு வந்து சிரச்சேதம் பண்ணான் அப்படிங்கிறத அவனுக்கு எதிரான ஒரு விஷயமாக பேசுது. அது மாதிரியாக அந்த பெண்ணுக்கு அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்துக்கு எதிர்கேள்வி கேட்காம விட்டது ஒரு குற்றம். அந்த குற்றம் வந்து என்னையும் கொல்லுது, தமிழ் மக்கள் பலரும் அதுக்கு பொறுப்பானவங்களாக ஆவாங்க. அந்த மாதிரி நிலைமை தான் அது. அதில் நான் காவல்துறை அதிகாரியாக இருந்து இதை விட்னஸ் பண்ணுறதுன்றது எனக்கு மேலதிகமான துன்பத்தை தான் கொடுத்தது. ஆனால் எதுவுமே செஞ்சுருக்க முடியாது நம்ம.
ஏன்னா பட் காவல்துறை உங்களுக்கு அது பணியில ஸ்லீப்லெஸ் நைட்டா தானே இருந்திருக்கும் ஆமா நிறைய இரவு. காவல்துறை பணியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேலையை கொடுப்பாங்க, அதுக்கு வந்து ஒரு எல்லையை மார்க் பண்ணி பவுண்டரி கொடுத்துருவாங்க. இருக்கும். ஆமா அதுக்கிடையில நீங்க என்ன செய்யணுமோ அதை தான் நீங்க செய்ய முடியும். நீங்க வந்து நம்ம சினிமாவில் வர்றது மாதிரி எல்லாம் எட்டி குதிச்சு போய் அங்க வாழை வீசி செரீனாவை வந்து அந்த சிறை ஜெயில உடைச்சி அது உள்ள இருந்து அதை கைப்பிடிச்சி இழுத்துட்டு எல்லாம் வெளியில வந்துட முடியாது. அப்படியெல்லாம் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாக்கா நிச்சயமாக நான் வந்து செஞ்சிருப்பேன். ஏன்னா அந்த பெண்ணுக்காக நான் அவ்வளவு மனவேதனை பட்டேன். நான் அந்த சமயத்துல வேற எதுவுமே செய்ய முடியல. இது மாதிரியாக ஒரு பேட்டி கூட கொடுக்க முடியல. பேசக்கூட முடியாது. அன்னைக்கு அந்த இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் கூட கிடையாது. ஒன்றும் பேசுறதுக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் என்ன இது எல்லாமே மர்மமாகவே நடக்குது. இருக்குமா இருக்காதா, யார் இந்த பொண்ணு, இது எப்படி வந்துச்சு, ஏன் தமிழ்நாட்டுல இத்தனை கோடி பேர் வாழ்ற தேசத்துல எதுக்காக இந்த பொண்ணை போய் பிடிக்கிறாங்க, ஹீரோயின் பண்றாங்க. அது 100 கிலோ கஞ்சான்றப்ப எப்படி ஒரு சாமானிய மக்களுக்கு ஆமா கிடைக்கும்? அப்ப எடுத்த உடனேயே இந்த பெண்ணுக்கும் நடராஜனுக்கும் இருந்த தொடர்பு அது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப பின்னாலதான் நான் வந்து நம்ம புலனாய்வு பத்திரிகைகள் வெளியில கொண்டு வந்தது. இந்த புலனாய்வு பத்திரிகைகள் கொண்டு வர்ற விஷயத்தை நம்பி நம்ம எதுலையுமே இறங்க முடியாது. ஏன்னா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்றது மாதிரியாகத்தான் அது எல்லாமே இருந்துச்சு. ஆனா அந்த பெண் பட்ட கஷ்டம் வந்து பெரிய நம்ம இதில் காவிய கண்ணகி பட்ட கஷ்டம் மாதிரியான ஒரு கஷ்டம். இத்தனை முறை ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஒரு நல்ல வக்கீல் டிஎஸ் சுப்பிரமணியத்தினுடைய ஜூனியர் நிசாத் அப்படின்னு ஒருத்தர், அவர் இந்த கர்ணன் வந்து இப்போ ஜட்ஜாக போனார் பார்த்தீங்களா, அவங்களால தான் வந்தது இந்த பொண்ணுக்காக வாதாடினாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்க கபில் சிபல் அன்னைக்கு அவர் கபில் சிபல் வந்து அன்னைக்கு தொலைத்தொடர்பு அமைச்சராகவே இருந்தார். அவர் வந்து ஒரு நாள் ஆஜரானார்னா அவர் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தங்கறதுக்கு 5 ஸ்டார்ல ஏற்பாடு பண்ணி அதுக்கு மேல 45 lakhs அவருக்கு பே பண்ணணும். 2000 காலங்கள் 45 லட்சம்ன்றது கிட்டத்தட்ட எவ்வளவு பெரிய பணம். ஆமா பே பண்ணணும். அவ்வளோ பே பண்ணியும் அவர் வந்தும் அந்த பொண்ணுக்கு வந்து ஜாமீன் கிடைக்கல. அதுக்கப்புறமேல் தான் இந்த கேஸ் வந்து கற்பக விநாயகம் கோர்ட்டுக்கு வந்தது. அந்த கற்பக விநாயகம் கோர்ட்டுக்கு வந்து இந்த விசாரணை நடக்கும் பொழுது தான் இதை பற்றி எந்த பத்திரிகையுமே எழுதலை, எந்த கட்சியுமே இதை பற்றி பேசலை. இப்போ இந்த கட்சி வந்து இதுக்கு பின்னால் இருக்கிற கட்சி அதிமுகன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு எதிரில் இருக்கிறது எதிர்கட்சியாக இருக்கிறாங்க இல்லைங்க. திமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, அது எண்ணற்ற கட்சிகள் இருக்குது இல்லைங்களா, சின்னதாக பெருசாக. அதில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களாக பேசியிருந்துருக்கணும். இல்லை ஒருத்தர் கூட பேசலை, யாருமே பேசலை, எந்த பத்திரிகையும் எழுதவே இல்லை. கலைஞர் மட்டும் அவருடைய முரசொலியில் வந்து இந்த பெண் கற்பக விநாயகம் ஜட்ஜ் முன்னால் அப்பியரான அந்த தினத்தில் நீதி பதி அல்ல நீதி பாதி அப்படின்ட்டு ஒரு தலைப்பு போட்டார். ஸோ அதை பார்த்துட்டு உடனே அவர் கற்பக விநாயகம் வந்து இந்த கேஸே நான் நடத்த மாட்டேன், என் மேல் ஒரு நிழல் கவிழ்ந்து விட்டது, அதனால இந்த கேஸை நான் நடத்த மாட்டேன்ட்டார் அவர். அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் தான் இந்த பெண்ணை வந்து இந்த வழக்கில் இருந்து விடுவிச்சாங்க. அது விடுவிச்சு பின்னால் அதுலேருந்து இந்த பெண் வெளியில் வந்தது சொல்லிக்கிட்டாங்க. இப்போ கூட டி செரீனான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹோட்டல் வந்து இதில் பாண்டிச்சேரியில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அவர் நடராஜன். ஸோ அந்த ஹோட்டலில் இருந்து வரக்கூடிய வருமானம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே வந்து ரொம்ப சௌரியமாக வாழலாம் அப்படின்னலாம் சொன்னாங்க. ஆனால் அந்த பொண்ணு அதை வித்துடுச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ அதை அந்த ஹோட்டலை நடத்துறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருந்தார் அவர். இப்போ நடராஜனுடைய மரணத்துக்கு பின்னால் 2018 அவர் காலமாயிட்டார். அதுக்கப்புறமேல அந்த நபரே போய் அதை நானே விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னதாகவும் அந்த அம்மா சரின்ட்டு ஒருத்துக்கிட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதாகவும் ஒரு பேச்சு. ஸோ 2012 மறுபடியும் அதிமுக ஆட்சி வந்துச்சு. அந்த ஆட்சி வந்த பொழுது இந்த 2006ஓட ஒதுங்கி இருந்த செரீனாவை மறுபடியும் போய் ஒரு டீம் சந்திச்சு நடராஜனுக்கு எதிராக நீ வாக்குமூலம் கொடுக்கலாம்ல, அவர் தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டாரு, என்னை கை விட்டாரு அப்படி எதாவது சொல்லாமே, அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு அப்படின்ட்டு போய் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு மறுத்துடுது. இனி இந்த விஷயமே எனக்கு தேவையே இல்லை, நான் வந்து ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எவ்வளவோ படிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள், இப்போ நான் வந்து பிஎஸ்சி டிகிரிக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கே வந்து நிறைய அரியர்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரியில் போய் அந்த பொண்ணு அவளுக்கு ஒன்று விட்ட சகோதரர் ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு. ஸோ அங்கே இருந்து பெங்களூருக்கு போய் பெங்களூர் லா காலேஜ், அது ஒரு மார்க்கமான லா காலேஜ் எல்லாம் நிறைய இருக்கும் பெங்களூரில். ஸோ ஓரளவுக்கு சுலபமாகவே அதில் நீங்கள் படித்து பட்டம் வாங்கிட முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து அந்த அம்மா போய் படித்து லா டிகிரி வாங்கினதாக சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க இந்த ஊர்லேயே இல்லை, அவங்க கிளம்பி சிங்கப்பூர் போய் சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டாங்க.
இந்த ஹோட்டலெல்லாம் விற்று அந்த வீட்டை விற்று அதெல்லாம் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அங்கே போயிட்டு. பட் அவங்க சிறையில் இருந்தப்ப அவங்கள வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்ராஜன் ஏதாச்சும் பண்ணாரா மேம்? அவர் தான் இந்த இல்லை, வக்கீல் நடராஜன் தான் இந்த வக்கீல்கள் எல்லாத்தையும் கபில் சிபல்ல இருந்து எல்லாத்தையுமே இவங்க தான். கபில் சிபல் வந்த போது தான் நடராஜன் தொடர்பு வெளிச்சத்துக்கு வருது. ஏன்னா கபில் சிபலே டெல்லியிலேருந்து கிளம்பி வர்றாருன்னா அப்போ யாரா இந்த பொண்ணு எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸான நபரா அப்படின்றத பார்க்கும்போது தான் கபில் சிபல் யார் சொல்லி வந்தாரு அப்படின்னா நடராஜன் சொல்லி வந்தாரு. யார் பே பண்ணுறாரு அப்படின்னு நடராஜன் பே பண்ணுறாரு. ஏன் பே பண்ணுறாரு? அவரால் தான் அந்த பொண்ணுக்கு இந்த பிரச்சனையே வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ளாஷ்பேக் மாதிரி பின்னால் ஒவ்வொன்றா தோண்ட தோண்ட வெளியே வர. ஆமாம், அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. பட் ரொம்ப ஒரு சோகமான ஒரு நீங்க ஆரம்பத்துல இந்த கதையை சொல்றப்ப அவங்க ஐஏஎஸ் ஆகணும், ஒரு பெரிய இடத்துக்கு வரணுன்றப்ப ஒரு இண்டிபெண்டன்ட் கேர்ளா தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க, இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா ஒரு அதிகார மையம் எவ்வளவு பெரிய ஒரு சாமானிய எந்த அளவு தூக்கி எறியும் எப்படி நான் என்னதுன்னு தெரிஞ்சுக்காம, அதாவது ஜெயலலிதா அம்மாவுக்கு கூட இந்த பொண்ணு வந்து படிக்க விரும்பின பொண்ணுன்றது தெரிஞ்சிருந்தா அவங்களும் ஆதரிச்சிருப்பாங்க, உற்சாகப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேற மாதிரியான ஒரு தகவல் சொல்லப்பட்டு உங்களுக்கு எதிராக வந்துடுவாங்க மாதிரி தெரியுது அவங்க. அது வந்து எந்த அரசியல்வாதியும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதில் முக்கியமாக ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆள். ஏன்னா இந்த பொண்ணு வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு ஈக்குவலாக அவங்க அரசியலுக்கு உள்ள நுழைஞ்ச போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு அழகிய தோற்றம் உள்ள ஒரு பெண்ணு, அதே மாதிரியாக பல மொழிகளை பேசக்கூடிய ஒரு பெண்ணு. ஸோ அதனால் அந்த பொண்ணை வச்சு அவருக்கு பின்னால் நடராஜன் நிற்கிறாரு. ஸோ அவர் போய் அங்கே இருக்கக்கூடிய கான்டாக்ட் ஃபுல்லாக இவருக்கு இங்கே வந்துருச்சு அப்படின்னா இவங்க ஸ்ட்ராங்காக மாறி ஆயிடுவாங்க. ஒரு எம்பி ஆனாக்க அங்கே டெல்லிக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெல்லியில் வந்து ரொம்ப ரொம்ப சுலபம். எதிர்கட்சி ஆளுங்கட்சி அவங்க இவங்க யாராக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அந்த வெல் ஆஃப் த ஹவுஸோடு சரி. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டாங்க, லைப்ரரிக்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா எல்லாருமே கலந்து பழகிக்குவாங்க ரொம்ப நாகரிகமாக. அது ஒரு பெரிய பவர் சென்டராக ஆகிடும் அது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அச்சத்தை தான் நம்ம மனசில் போட்டாங்க. அப்படி இல்லாத உண்மை நிலை இதுதான் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க தலையிட்டு இருந்திருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ சாமானிய மக்களில் ஒரு அரசியல் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், அதிகாரம் வந்து ஒரு மக்களை எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றத பேசுனீங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். நன்றி, வணக்கம்.